அரசின் திட்டத்தை அமல்படுத்தும் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களின் கோரிக்கைகள் மீது ஏன் அரசு கவனம் செலுத்த மறுக்கிறது? தீர்வு காண என்ன வழி? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை உலக சுகாதார நிறுவனம் தமிழ்நாட்டின் சம்பந்தமான ஆய்வை நடத்தி ஆண்டொன்றுக்கு 5.5 லட்சம் பேர் பக்கவாதத்தால், மாரடைப்பால், பல்வேறு நோய்களால் இறந்து போகிறார்கள். ஆகவே இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனம் ஆய்வை வெளிப்படுத்துகிறது. அந்த ஆய்வை அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டமும் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய செயலாக்கமும் இணைந்து இந்த திட்டம் 1922ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சியில் சாமனஹள்ளி என்ற இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களால் இந்த திட்டம் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தினுடைய நோக்கம் 45 வயதுக்கு மேல் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் பிபி டெஸ்ட் செய்வது, சுகர் அளவு பார்ப்பது, இந்த ரெண்டிற்குமான மருந்து மாத்திரைகளை அவர்கள் இல்லத்திற்கே கொண்டு போய் வழங்குவது என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஆகவே 40-45 வயதுக்கு மேல் உள்ள தமிழ்நாட்டினுடைய அனைத்து மக்களையும் பிபி சுகர் டெஸ்ட் எடுத்து இதை கட்டுப்படுத்துவது என்ற திட்டம் ஒரு நல்ல திட்டம். இதனால் இன்றைக்கு ஒரு 1.5 கோடிக்கு மேல் பயனடைந்திருக்கிறார்கள். மரண விகிதம் என்பது குறைக்கப்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்களால் இந்த திட்டம் வரவேற்கப்படுகிறது. ஆகவே திட்டம் நல்ல திட்டம், மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த திட்டத்தில் பணியாற்றுவதற்காக கிராம நகர பகுதியில் இருக்கிற ஏழை எளிய படித்த இளம் பெண்கள் அவர்களை தன்னார்வலர்கள் என்ற முறையில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு 2 மணி நேரம் வேலை என்று குறிப்பிட்டு பணியமர்த்தினார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்தில் 3500 ரூபாய், பிறகு 4500 ரூபாயாக இருந்தது. 4500 ரூபாய்க்கு 2 மணி நேரம் பணி என்று சொன்னாலும் நடைமுறையில் 8 மணி நேரத்திற்கு மேலாக பணி செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. வெறும் பிபி சுகர் மட்டும் பார்ப்பதற்கு பதிலாக பல்வேறு விதமான பணிகளை அவர்கள் தலையில் திணித்தார்கள். ஓபி, ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஓபி பார்ப்பது, டெலிவரி அவர்களுக்கு உதவி செய்வது, வாகனங்களில் செல்வது, நாள் முழுவதுமான பணிகளை டேட்டாஸ் எடுப்பது, அதை அப்லோட் செய்வது என்ற முறையில் பார்த்தால் 2 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு 20 பேர்த்த ஸ்கிரீனிங் செய்ய வேண்டிய ஒன்று என்பது 8 மணி நேரத்திற்கு மேல் வேலை செய்தால்தான் அன்றாட பணிகளை நிறைவு செய்ய முடியும். ஆகவே பணி நேரத்தையும் தாண்டி 8 மணி நேரத்தையும் தாண்டி அந்த இளம் பெண்கள் இரவு வரையிலும் கூட செல்போனை வைத்து கொண்டு இந்த பணிகளை செய்கிற நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே இது ஒரு அரசு நடத்துகிற நிறுவனம். அரசு திட்டத்தை செயலாக்குற போது அரசே ஒரு முன்மாதிரியாக நடந்து கொள்வதற்கு பதிலாக அந்த இளம் பெண் தொழிலாளிகளை ஒட்டச் சுரண்டுகிற ஒரு திட்டத்தை தான் செயல்படுத்துகிறது. ஆகவே தொழிற்சங்கம் ஏன் வர வேண்டும் என்று அவர்களுக்குள்ள ஒரு எங்கே போய் சொல்வது, யாரிடத்தில் கேட்பது என்று வருகிற போது தான் நமக்கென்று ஒரு சங்கம் வேண்டும் என்ற அவருடைய தேடலில் தான் பல சங்கங்களுக்கு போனாங்க. அவங்க சரியா இருப்பாங்களா, இவங்க சரியா இருப்பாங்களா, அந்த தலைவர் சரியா, இந்த தலைவர், இப்படியெல்லாம் பல தேடல்களுக்கு பிறகு கடைசியில் தேர்ந்தெடுக்கப்பட்டது என்பது சிஐடியு தான். தொழிலாளிக்கு விட்டு கொடுக்காமல் தொழிலாளர் நலன்களை பாதுகாப்பதற்கு, உதவி செய்வதற்கு, உடன் இருப்பதற்கு அத்துணைக்கும் சிஐடியு தான் சரி என்ற முறையில் 2023ஆம் ஆண்டு தொழிற்சங்கத்தை துவக்கப்பட்டது. அதனுடைய ஆரம்பகட்ட முதல் அமைப்பு மாநாடு திருச்சியிலே நடந்தது. 2023 ஜூலை மாதம் 7ஆம் தேதி திருச்சியிலே நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான அந்த இளம் பெண்கள் கோபாவேசத்தோடு அந்த அமைப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அதில் 18 கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்றினோம். அதில் குறிப்பாக பணி வரன்முறை என்பது செய்யப்பட வேண்டும். பிற துறை பணிகளை திணிக்கக்கூடாது. மாதம் ஒன்றுக்கு 26,000 ரூபாய் ஊதியம் என சட்டமியற்ற வேண்டும். திட்டப்பணிகளில் பணியாற்றுகிற ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அதேபோல போக்குவரத்து படி, பல்வேறு விதமான உரிமைகள், இஎஸ்ஐ, பிஎஃப் இவைகளெல்லாம் அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்தை 2024 பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி நாடே திரும்பி பார்க்குற அடிப்படையில் பிரம்மாண்டமான WHV என்று சொல்லுகிற அந்த பிங்க் கலர் கோட் அணிந்த அந்த பெண்கள் சென்னையை வலம் வந்தார்கள். உண்மையிலேயே அது ஒரு மகத்தான ஒரு பேரணி. தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களை, தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை, உயர் அதிகாரிகளை எல்லாம் இந்த தீர்மானத்தை கொண்டு போய் சேர்த்தோம்.
அதனுடைய விளைவாக தொடர்ந்து போராடியதனுடைய விளைவாக 2023 வாக்கில் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 1 கோடியே ஒருத்தர் என்ற முறையில் மருந்து பெட்டகத்தை கொடுத்து 1000 ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி வைத்தது. ஆகவே 4500 ரூபாய் என்ற ஊதியம் சிஐடியினுடைய சங்கம் உதயமானதால் தொடர்ந்து போராடியதால் அந்த ஊழியர்களுக்கு 1000 ரூபாய் உயர்வு என்பது கிடைத்தது. ஆனாலும் இந்த 1000 ரூபாய் ஒருபோதும் அவருடைய தேவைக்கு போதாது, அவருடைய உழைப்புக்கு ஏற்றது அல்ல என்ற முறையில் 2024லும் மீண்டும் அந்த போராட்டத்தை துவங்கினோம். அப்படி துவங்கும்போது ஜூலை மாதம் 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் டிபிஹெச் வளாகம் தேனாம்பேட்டை, அங்கு தான் தலைமை அலுவலகங்கள் இருக்கிறது, அங்கே தான் என்ஹெச்எம் டைரக்டர் இருக்கிறாங்க, அங்கே தான் டிபிஹெச் டைரக்டர் இருக்கிறாங்க. ஆகவே ஒரு காத்திருப்பு போராட்டத்தை நடத்தலாம் என்று சங்கம் முடிவு செய்து எல்லோரும் 28ஆம் தேதி இரவு கிளம்பினோம். தமிழ்நாடு அரசாங்கம், காவல்துறை அந்த புதிதாக சங்கத்திற்குள் நுழைந்த, ஒரு எதிர்பார்ப்போடு சங்கத்திற்குள் நுழைந்த அந்த இளம் பெண்களை முதல் முறையாக காவல்துறை பந்தாடியது. ரயில் நிலையத்தில், பஸ் நிலையங்களில், புறப்படுகிற இடங்களில் குடும்பத்தாரை வைத்து மிரட்டுவது, போலீஸை வைத்து மிரட்டுவது என்று பல்வேறு அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அந்த தோழர்கள், தொழிலாளிகள் புறப்பட்டார்கள். புறப்பட்டு வரக்கூடிய வழிகளெல்லாம் கைது. முதல் முறையாக காவல்துறையோடு முட்டி மோதுகிற ஒரு சூழல் ஏற்பட்டது. அதன் விளைவாக ஹைவேஸ் ரோட்டுகளில் அமர்ந்து காவல் நிலையத்திற்கு நள்ளிரவிலே இழுத்துச் சென்று பல்வேறு விதமான துன்புறுத்துகளை செய்தார்கள். அதையும் தாண்டி சென்னைக்குள் 29ஆம் தேதி காலை ஆயிரக்கணக்கான இளம்பெண்கள் டிபிஎஸ் வளாகத்தில் கூடினார்கள். காவல்துறை தடுத்தது, முட்டி மோதியது, கைது செய்தது. அதனையொட்டி ஒரு பேச்சுவார்த்தை சிஐடியினுடைய மாநில தலைவர் தோழர் ஆ. சவுந்தரராஜன், மாநில பொதுச் செயலாளர் தோழர் ஜி. சுகுமாரன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பெரும்பாலோர் அன்றைக்கு அங்கே கூடி ஒரு 2 மணி நேரம் ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்தது. ஒரு பக்கத்தில் கைது, சென்னையில் பல மண்டபங்களில் ஆயிரக்கணக்கான பெண் ஊழியர்களை அடைத்து வைத்தார்கள். ஒரு பக்கத்தில் பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையில் ஓரளவிற்கு சில கோரிக்கைகளை ஏற்பதாக அறிவித்தார்கள். அது வரவேற்க தகுந்தது தான். அதை அந்த ஊழியர்கள் மத்தியிலே சொல்லி அந்த போராட்டம் நிறைவேற்றது. இந்த போராட்டத்தை எந்த அரசியல் கட்சியும் ஆதரித்து அறிக்கையோ எதுவும் தரவில்லை. உண்மையில் சொல்லப்போனால் சிஐடி தொழிற்சங்கம் நடத்திய அந்த வீரம் செறிந்த அந்த WHE போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய அறிக்கையை தொழிலாளிக்கு ஆதரவாக வெளியிட்டது. அது பரவலாலும் அதற்கு பிறகு ஒரு உத்வேகம் அடைந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இதுவரையிலும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் இப்போது அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தன்னுடைய முதலாவது மாநில மாநாட்டை தருமபுரியிலே நடைபெற்றது. அதில் 230 பிரதிகள் கலந்து கொண்டார்கள். அந்த பிரதிகளுடைய விவாதத்தில் அனல் பறந்தது. ஏதுமே தெரியாமல் இருந்த எங்களை திசை காட்டும் கருவியாக சிஐடியு இருந்தது. முன்பெல்லாம் சங்கத்துக்கு வருகிற போது, அதிகாரிகளை சந்திக்கிற போது 8 கும்பிடு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளே போகும்போது ஒரு கும்பிடு, வரும்போது ஒரு கும்பிடு, நின்னா கும்பிடு, உட்கார்ந்தா கும்பிடு என்ற முறையில் அவ்வளவு ஒடுக்குமுறைகளை எங்கள் மீது ஏவினார்கள். அவ்வளவு தூரம் எங்களை கீழ்நிலையாக பார்த்தார்கள். இப்போது சங்கம் துவக்கப்பட்டு போராட துவங்கிய பிறகு எங்களை, நாங்கள் பணியாற்றுகிற ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கழிவறை கூட எங்களை அனுமதிக்க மாட்டார்கள். ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற டேபிளில் கூட உட்கார முடியாது. மரத்தடியிலே கொண்டு போய் உட்கார வைப்பார்கள். அதில் கூட சாதி ஏற்றத்தாழ்வு. ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ளே இருக்கிற தண்ணீர் குடுவையில் கூட தண்ணீர் குடிக்க முடியாது. அதுதான் நிலைமை. அப்படிப்பட்ட எங்களை கோட்டைக்கு அழைத்து போய் அமைச்சர் முன்னாடி அமர வச்சது இந்த செங்கொடியும் சிஐடியும் தான் என்று அந்த மாநாட்டில் உரத்த குரலில் பேசினார்கள். அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 25,000 ஊழியரிடத்திலே கையெழுத்து பெற்று அக்டோபர் 25ஆம் தேதி கையெழுத்து இயக்கம் துவங்கியிருக்கு. 25,000 கையெழுத்து இயக்கங்களை பெற்று அது கோணிப்பையில் அடைத்து கோட்டையில் அமர்ந்திருக்கிற முதலமைச்சரின் அறைக்கு அந்த கோணிப்பை போகும். கோணிப்பையில் இருப்பது வெறும் காகிதங்கள் அல்ல, 25,000 ஊழியர்களுடைய உணர்வு அதிலே கையெழுத்தாக இருக்கும். அந்த கையெழுத்தை கொடுத்து இறுதியாக பேச்சுவார்த்தை நடத்துவோம். அந்த பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்ச ஊதியம் 10,000 உயர்த்த வேண்டும், பணி வரன்முறை செய்யப்பட வேண்டும், சமூக நல சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை இருக்கிறது. அந்த கோரிக்கை ஏற்றுக்கொண்டால் ஒப்பந்தம், இல்லையேல் அறப்போராட்டம். இதுதான் சங்கத்தினுடைய முடிவு. ஆகவே தமிழக அரசின் கையில் தான் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். நிரந்தர தொழில்தன்மையுள்ள பணிகளில் எதற்கு அவுட் சோர்சிங், எதற்கு கான்ட்ராக்ட், எதற்கு தினக்கூலி, எதற்கு தன்னார்வலர்கள், எந்த சட்டத்திற்கும் உள்ள வராத அடிப்படையில் ஒரு தொழிலாளியை பணி அமர்த்துவது என்ன நியாயம் என்று கேட்கிறோம். இதுதான் ஒரு மாடல் அரசா?
இதுதான் ஒரு தொழிலாளர் நலன் சார்ந்த அரசா என்று அவர்களை கேட்க வைக்கிறது, என்று அவர்கள் கோபப்பட வைக்கிறது. ஆகவே இந்த கோபத்திற்கு, இந்த எதிர்பார்ப்பு என்பது சட்டவிரோதமானதல்ல. இந்த எதிர்பார்ப்பு என்பது வாழ்வாதாரத்திற்கானது. வாழ்வாதார எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய வேண்டியது தாயுள்ளம் கொண்ட ஒரு அரசின் பொறுப்பு. அந்த பொறுப்பிலிருந்து அரசு விலகுமே என்று சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ளுகிற பக்குவம் எல்லாம் தொழிற்சங்கத்திற்கு கிடையாது. வாழும் வரை போராடும், வாழ்வதற்கான போராட்டம் தான் இது. அடிவயிற்றுக்கான போராட்டம். மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கட்டுவதற்காக வைக்கப்பட்ட கோரிக்கை அல்ல. அடிவயிற்றில் ஈர துணியை கட்டுவதற்கு பதிலாக உணவை நிறைப்பதற்கான போராட்டம் இந்த போராட்டம். ஆகவே இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வருவது அரசின் கையில் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கி எழுவோம் ஊழியர்களே, இளம் கிராமத்து ஊழியர்களே, WHO என்று சொல்லுகிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் ஊழியர்களே நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் இன்றைக்கு. ஆகவே அப்படிப்பட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்கு அந்த சங்கத்தை CITU தலைமை தாங்கி தாய் போல் அரவணைத்து வழிகாட்டுகிறது. அது தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய மலைப்பகுதிகளில், குறிப்பாக நீலகிரி, வால்பாறை, ஏலகிரி, அதே மாதிரி கல்வராயன் மலைப்பகுதி உள்ளிட்ட இந்த மலைப்பகுதிகளில் WHO ஊழியர்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை அமலாக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அங்கு இயற்கை சூழலும் ஏற்ற மாதிரி இல்லை. கடுமையான பனி, கடுமையான குளிர், வன விலங்குகள் இவையெல்லாம் மீறி ஒரு நாளைக்கு 20 பேர்த்தை ஸ்கிரீனிங் செய்வது என்ற நடைமுறைப்படுத்துவது என்பது மிகப்பெரிய அளவிற்கு துயரத்தை தருகிறது. மருந்து பெட்டகத்தை இல்லங்களுக்கு கொண்டு போய் செல்வதற்கு போதிய பஸ் வசதி இல்லை. இருசக்கர வாகனத்தில் செல்ல முடியாது. ஆகவே அரசே ஒரு நடமாடும் வாகனத்தை உறுதிப்படுத்தி சென்றால் மட்டும்தான் வாய்ப்பாக அமையும். இப்படிப்பட்ட மலைப்பகுதியில், இயற்கை சூழலுக்கு மத்தியில், வன விலங்குகளுக்கு மத்தியில் பல்வேறு ஊழியர்கள் இதுவரையிலும் கரடி குதறி இருக்கிறது, பாம்பு கடித்திருக்கிறது, யானையால் மிதிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு துயரங்களை அவர்கள் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். 5500 ரூபாயை கையில் வாங்குவதற்கு உள்ளாக இந்த சீற்றங்களை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு, சுகாதாரத்துறைக்கு பல்வேறு கோரிக்கைகள் மலைப்பிரதேச ஊழியர்களுக்காக முன்வைக்கப்பட்டிருக்கு. 1 வேலை நேரம், 2 போக்குவரத்து வசதி, 3வது சிறப்பு படி. இந்த 3ம் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த முக்கியமான கோரிக்கைகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். அடுத்து, இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு 1 மழைக்காலத்தில் ரெயின்கோட், குளிர்காலத்தில் ஸ்வெட்டர், மானியத்துடன் கூடிய வாகனம், இவையெல்லாம் இருந்தால் அந்த பணிகளை முன்னெடுத்து செல்ல முடியும். அந்த கோரிக்கையும் இதோடு இணைக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு படி அவர்கள் தருவதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் நடைமுறைக்கு வரல. ஆகவே மலைப்பிரதேச மக்களை தேடி மருத்துவ திட்ட ஊழியர்களுக்கு இந்த சிறப்பு படி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. ஆகவே அப்படிப்பட்ட போராட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு செல்வதற்கு அந்த சங்கத்தை CITU தலைமை தாங்கி தாய் போல் அரவணைத்து வழிகாட்டுகிறது. அது தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.